சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அமைச்சர் ஆர் காந்திக்கு திடீர் உடல்நலக் குறைவு. கண்ணீருடன் மருத்துவமனை விரைந்தார் ஸ்டாலின். தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல் துறையின் அமைச்சர் ஆர் காந்தி திடீரென்று உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதையடுத்து அவர் வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பவர் ஆர் காந்தி. இவர் தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணி நூல் துறையின் அமைச்சராக செயல்பட்டு வராரு. இந்நிலையில தான் அமைச்சர் ஆர் காந்தி திடீரென வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுனால அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மருத்துவமனையில் அமைச்சர் ஆர் காந்திக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க. இதனால் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இருப்பினும் அவர் தற்போது நலமாய் இருக்கிறார். விரைவில் அவர் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்திருக்காங்க. இருப்பினும் அமைச்சர் ஆர் காந்திக்கு எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனையை எதிர்கொண்டார் என்பது தெரியல. அமைச்சர் ஆர் காந்தி திமுகவில் உள்ள மூத்த தலைவர்களில் ஒருவர் ஆவார். ராணிப்பேட்டை சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கார். கடந்த 1996, 2006, 2011, 2016, 2021 ஆகிய சட்டசபை தேர்தல்களில் ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் ஆர் காந்தியை பார்க்க சென்றிருக்காரு. மேலும் ஸ்டாலின் ஆர் காந்தியை பார்த்து ரொம்பவே மனவேதனை அடைந்ததாகவும், கூடிய விரைவிலே நீங்கள் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் எனவும், மருத்துவர்களை நிபுணர் குழுக்களை அழைத்து ஆர் காந்திக்கு தேவையான அனைத்து மருத்துவ உபகரணங்களையும் வைத்து அவரை குணப்படுத்த வேண்டும் என சொல்லியிருக்காராம். தொடர்ந்து திமுகவில் இதுபோன்று மூத்த அமைச்சர்களுக்கு நடக்கக்கூடிய அசம்பாவிதம் காரணம் யார்? காரணம் ஸ்டாலின் தான் என சொல்லப்படுகிறது. ஸ்டாலின் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, மக்களை ஏமாற்றியது போன்ற விஷயங்களால் தான் தொடர்ந்து திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்களுக்கு இதுபோன்று நடக்கிறது. அவர் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தால் கண்டிப்பாக அனைவரும் நலமாக இருந்திருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலில் கூட அவர் வெற்றி வாய்ப்பினை யாராலையும் பறித்திருக்க முடியாது. ஆனால் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள எஸ்ஐஆருக்கு ஸ்டாலின் மிகவும் பயப்படுவதாக தற்போது தகவல்கள் வெளியாகிருக்கு. அதனால் எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி வருகின்றார். தொடர்ந்து இதுபோல மூத்த அமைச்சர்களுக்கு ஏற்படும் உடல் நலக்குறைவு இது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் கடவுளை மட்டும் கும்பிட்டால் போதாது. ஸ்டாலின் சொன்ன வார்த்தையும் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழகத்தையும் உருவாக்கினால் மட்டுமே முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.